போட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த அல்லாஹ் வந்து நூற முகமது படைச்சான்ல ஒளிய, அது எப்படி படைச்சான ஒளின்னு சொல்லி விட்டா பரவாயில்ல, மறுபடியும் ரிப்பீட் ஆகுறாரு. அந்த ஒளி எப்படி படைச்சான்னு சொன்னா அதை சேவல் வடிவத்தில் படைச்சான். இந்த ஆளு இதை கோழிக்கறி சாப்பிடுறது விருப்பமான நினைக்கிறேன். அரிசிக்கு கீழே சேவல், நூற முகமது சேவல், ஒரே சேவல் யாபத்தில் இருக்கிறார். அப்ப என்ன யாபத்தில் எழுதுனால தெரியல. அதுல என்ன வருது, நூறே முகமது இருக்கு பாருங்களேன், அது சேவலுடைய தோற்றத்தில் இருந்தது. அந்த ஒவ்வொரு சேவலுடைய இறகு இருக்குல்ல, சிறகு, சிறகுல உள்ள ஒவ்வொரு இறகிலிருந்தும் ஒவ்வொரு துளி விழுவுமா, தண்ணி ஒரு துரும்பு நவுன, அந்த துளியிலிருந்து தான் நபிமார்கள் படைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் சேவலாக்கி, அந்த அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் உள்பட ஆதம் உள்பட எல்லாரையும் மண்ணுல படைச்சான். டோட்டலா என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் பண்ணிட்டான், மண்ணுட்டான் எல்லாரையும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் நூற முகமதுல படைச்சு அந்த நூற முகமது சேவலாக்கி, அந்த சேவலுடைய இறக்கையில இருந்து ஒவ்வொரு இறக்கையிலும் நிறைய சிறகு இருக்கும்ல, ஒவ்வொரு சிறகில் இருந்தும் துளி சிந்துமா. அந்த ஒவ்வொரு துளியா எடுத்து ஒரு துளி ஆதமும், ஒரு துளி மூசா, ஒரு துளி ஈசா நினைஞ்சான் அல்ல, ஒவ்வொரு துளியில இருந்து ஒவ்வொருத்தரையும் படைச்சான். அப்படி என்று சொல்லிட்டு இவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார். வேற நபிமார்கள் சரிதைங்கிற புக்ல எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் கேளுங்க, இதெல்லாம் படைச்சாச்சா, முதல்ல எப்படி படைச்சதுங்கிற பாசிட்டிவா சொல்ற வச்சு நான் கடைசியா சொல்றேன். இப்படி எல்லாம் கதைகள் கட்டி இருக்கிறாங்கிறத முதல் கவனத்தில் வச்சுக்கணும். எது முதலில் படைக்கப்பட்டது என்பதை நம்ம சான்றுகளோட சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் பொய்ங்கிற உங்களுக்கு வழங்கி போயிடும். முதல்ல எல்லாம் என்னத்தை படைச்சான், ரெண்டாவது என்னத்தை படைச்சான், ஆதாரத்தோட. எதை பத்தி அறிவிப்பிலே விட்டுறணும், அதை பத்தி தேவையில்லை. முதல்படி தெரிய எப்ப தெரியாது நமக்கு என்னென்ன, சூரியனை எத்தனாம் தேதி படைச்சு நமக்கு தெரியாது என்ன, அதனால சூரியனை எல்லாம் படைச்சாங்கிறது ஒண்ணு, அதை விட்டு போயிட வேண்டியதான். சொன்னா சொல்ல வேண்டியது, அல்லாஹ் ஒரு சொல்ல விட்டுற வேண்டியது, இதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனிதனை படைக்க அல்லாஹ் நாடின உடனே என்ன பண்ணான்னு கேட்டா, மண்ணால படைக்க போறான். மண்ணை எடுத்துட்டு ஒரு சொல்லி மலக்கு உத்தரவு போட்டானா. யாருக்கு உத்தரவு போடுறான், ஜிப்ரீல கூப்பிட்டானா, ஓய் ஜிப்ரீல போ மண் எடுத்துட்டு வா, பூமியில போய் நெஞ்சிட்டு வா, கொஞ்சம் மண் எடுத்துட்டு வான்னு சொன்னானா. அவர் போனாராம். இந்த கிஸ்ஸா வந்து எல்லாரும் ஏகமானதான் நிஜமா, இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. வணங்குதா, நபிமார்கள் வரலாறுலையும் இருக்கு, நபிமார்கள் சர்வையும் இருக்கு, கசூசுல் அன்பியாவுலையும் இருக்குது. யார் யார் இதை எழுதுனாங்களோ அம்புட்டு பேருடைய புத்தகத்திலும் இருக்கு இந்த சம்பவம். எப்படி படைக்கிறானா அல்லாஹ், ஜிப்ரீல கூப்பிட்டானா, ஒரு மனுஷனை படைக்க போறேன், நீ போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா பூமியில. அவர் வந்தாராம். மண் எடுக்க வந்தோடனே பூமிக்கும் அவருக்கும் சண்டையாம். எடுக்காத, பூமி அப்ஜெக்ஷன் பண்ணுதான். பூமி என்ன செஞ்சான், எடுக்காதே, எடுக்க விட மாட்டேன். ஏன் எடுக்க, அல்லாஹ் இருக்க சொல்றான், எடுக்க விட மாட்டேன், பாவிகளை என்னிலிருந்து பாவியை படைக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுது பிரலாபிச்சுட்டான். இவருக்கு இறக்கம் வந்துருச்சான், ஜிப்ரீலுக்கு இறக்கம் வந்து பாவமா இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மண் எடுக்காம திரும்பி போயிட்டானா. அல்ல அப்புறம் பார்த்தானா, மீக்காயில கூப்பிட்டானா, இந்த சரி நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்ல மீக்காயில அனுப்பி வச்சாராம். அவரு போனாராம். அவர் போய் எடுக்க போகும்போது கையை வச்சாராம். வச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிருக்கான். அலற ஆரம்பிச்ச உடனே என்னன்னு கேட்டா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பழைய அதே சம்பாஷணை, பெரிய பெரிய கதை, ஒரு 8 பக்கத்து வர்ணிப்பாங்க. இதை அது உரையாடல் மாதிரி, இவர் சொன்னது பூமி சொன்னது, மறுபடியும் சொன்னது பூமி சொன்னது, ஒரு டைலாக் எல்லாம் வரும். நான் சுருக்கி சொல்றேன். அந்த வாசகத்தை கூட கற்பனை பண்ணி இவங்க பேசுற மாதிரி ஒரு வார்த்தை, அவர் ஒண்ணு வார்த்தை, இல்ல எடுக்கத்தான் செய்வேன், எடுத்துனா நான் வந்து கோவப்படுவேன், இப்படி பெரிய உரையாடலாம் நடக்கும். நான் உரையாடலாம் மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இது பெரிய சண்டைலாம் நடந்து முடிஞ்ச உடனே அது ஒத்துக்கலையா, இவரு இறக்கப்பட்டு திரும்பி போயிட்டாராம். மூணாவது என்ன பண்ணா, நல்லா இஸ்ராஃபீல்ங்கிறவர் பிடிச்சி நீ போய் மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சானா. அவருக்கு இதேதான், இந்த ஒரு அரை டயலாக்லாம் முடிஞ்ச உடனே அவரு வெறிஞ்சோட திரும்பி போயிட்டாரு, பூமி மேல இறக்கப்பட்டு. நாலாவது என்ன பண்றான்னு கேட்டா, இஸ்ராயலை பிடிச்சு அனுப்புனான். அல்ல இஸ்ராயலை பிடிச்சு அனுப்பின உடனே அவர் என்ன செய்யறான், எடுக்க வந்தாராம், பூமி அழுவுனுச்சான். முடியாது, எய்தவன் இருக்க நீ அம்பை நோகலாம், அந்த டைலாக்லாம் வருது. இதே இருக்காங்க, அவன் எய்திருக்கிறான், நான் அம்பு, என்னிடத்தில் நீ என்ன இப்படி ஆட்சேபிக்கலாம். இப்ப உள்ள சினிமா டைலாக்லாம் அதை சேர்த்து வச்சு நபியால் வரலாறு இருக்கு, அந்த புத்தகத்தில் இருக்குது. எய்தவன் ஒருவன் இருக்க நீ அம்பை நோகலாமா, எய்கிறதுனா என்னிடம் தெரியாது பூமிக்கு, மனுஷன்லாம் அந்த பிறகு எய்கிற பிரச்சனை வருது. அதுல வருது, எய்தவன் இருக்க நீ அம்பை நோகலாமான்லாம் டைலாக்லாம் முடிஞ்ச உடனே அவர் முடியாண்டான். அல்லாஹ் சொன்னா நான் எடுத்துட்டு தான் போவேன், நீ ஓஞ்சல கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமா எடுத்துட்டு போயிட்டாரான். எடுத்துட்டு போனவன் அல்லாஹ் விசாரிச்சான், என்ன நடந்தது கேட்டவன இவர் விளக்கினார். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன, ஒரு உலகம் நீ சொன்னாலே கரெக்டா செஞ்சுட்ட, இருந்தாலும் கெஞ்சி கேட்கும்போது விட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்லிக்கிட்டானா. பாருங்க, கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப, அல்லாஹ்வின் மீது எப்படியெல்லாம் பொய்களை இட்டு கட்டுகிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்றான் மக்கா காபிர்களை பத்தி. இவங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனங்கள்
இந்த நபிமார்கள் வரலாறு எழுதினவர்கள் யார் மேல இட்டுக்கட்டுற நீ? அல்லாஹ் இப்படி சொன்னான்னு எதை வச்சு நீ சொன்ன? அல்லாஹ்வின் மீது அவ்வளவு பெரிய மகத்தான அவதூறுகளை கிளப்பி அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணானா, நீ தானே எடுத்துட்டு வந்த, அதனால இந்த உயிரை வாங்குற வேலை உங்ககிட்ட தர்றேன். இஸ்ராயல்கிட்ட மனிதர்களுடைய உயிரை வாங்குற வேலையை உன்னிடத்தில் தருகிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சென்ற வருஷம் ஈமானின் கிளைகள்ங்கிற தலைப்புல பேசும் பொழுது வானவர்கள் தான் யார் என்று நாங்க விளக்கியிருக்கிறோம். அதுல என்ன சொன்னோம்? வானவர்களை பொறுத்த வரைக்கும் சுயமாவெல்லாம் எந்த ஒரு ஐடியா பண்ணிலாம் முடிவெடுக்க மாட்டாங்க, சொன்னா செய்வாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், சொன்ன வேலைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள். இதான் நபிமார்கள் சொல்லப்படக்கூடிய குணாதிசயம், வானவர்களுடைய குணாதிசயம். வானவருக்கு ஜிப்ரீல் அல்லாஹ் எடுத்துட்டு வர சொன்னான்னு சொன்னா எடுத்துக்கிட்டு போனாரு தான் நடந்திருக்கணும். அப்படியே முதல்ல ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம சொல்வதா இருந்தா கூட அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்கும் போது பூமி அப்ஜெக்ஷன் பண்ண விட்டுட்டு போயிருப்பாரு, ஒரு வானவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இது வானவர்களுடைய கேரக்டருக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக பொய்யை இட்டு கட்டிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, உயிரை வாங்குறதுக்கு இஸ்ராயல் ஒரு மலக்கு இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாருமே எல்லா நபிமார்கள் சரதையிலையுமே இஸ்ராயல் மண்ணை எடுத்துக்கிட்டு போனதுனால அவர் தான் உயிரை வாங்குற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்ராயல் ஒரு ஆள் இருக்கிறாரா? ஹதீஸ்ல எங்கேயாவது இஸ்ராயல் மலக்கு இருக்காருன்னு இருக்கா? அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு இருக்கா? கிடையாது. மல ஜிப்ரீல்ங்கிற வானவர் இருக்கான்னு குர்ஆன்ல இருக்குது. மீகாயில் என்ற வானவர் இருப்பதாக குர்ஆன்ல இருக்குது. மாலிக் என்ற பெயர்ல வானவர் இருப்பதாக குர்ஆன்ல இருக்குது. இஸ்ராஃபீல் என்ற வானவர் இருப்பதாக ஹதீஸ்ல இருக்குது. இஸ்ராயீல் என்று ஒரு வானவர் இருப்பதாக குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, பலவீனமான ஹதீஸிலும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலும் இல்லை, பொய். அது உயிரை வாங்குறதுக்குன்னு இஸ்ராயல் ஒரு ஆள்லாம் கிடையாது. வேற எப்படி இருக்குது குர்ஆன்ல? ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கு ஒவ்வொரு வானவர் இருக்கிறார். என் உயிரை வாங்க எனக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு வச்சுட்டான் அல்லாஹ். ஏன் டைம் வந்து எடுத்துட்டு போயிடுவார், அந்த ஒரு டியூட்டி தான் அவருக்கு. என்னோட இருப்பார் அவரு, எனக்குன்னு அந்த ப்ரோக்ராம் டைம் முடிஞ்சவங்க தூக்கிட்டு போயிடுவார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மௌத்துடைய வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். குர்ஆன் சொல்லுது. உக்கிலபிக்கும், உங்களுக்கு வக்கீலாக்கப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக்குல் மௌத்து உங்கள் உயிரை வாங்குவார். எனக்கு ஒரு மலக்குல் மௌத், உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத். 600 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம்னு கேட்டா 600 கோடி மலக்குல் மௌத் இருக்கிறாங்க. உலகம் படைக்கப்பட்டிருந்து 10,000 கோடி மக்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா 10,000 கோடி மலக்குல் மௌத் இருந்தாங்க. இந்த 600 கோடி இன்னொரு 10 வருஷத்துல 1200 கோடியா போகும்னு சொன்னா 1200 கோடி மலக்குல் மௌத் இருப்பாங்க. இஸ்ராயல் ஒரு ஆள் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையே தப்புங்கும் பொழுது இது கதை, ஆதத்தை படைக்கிறதுக்கு உள்ள கதை. இதுகளெல்லாம் என்னாச்சு, இந்த இவருடைய நபிமார்கள் சரிதைங்கிறதுல உள்ள ஆதமுக்கு நான் ஒன்னும் வரல. ஆதம் அல்லாஹ் படைப்பை துவக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிற வரைக்கும் நடந்த கிஸ்ஸாக்களுடைய சுருக்கம் இது. இதைத்தான் வர்ணிச்சிருக்காங்க எல்லாருமே. ஆதம் எப்படி வர்ணிச்சான்னு அப்புறம் பார்த்துக்குருவோம், இது வரைக்கும் எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா, இந்த கஸஸுல் அன்பியாவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது வானம் பூமி அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய முத்து இருக்கு, முத்து படைச்சானா ஃபர்ஸ்ட். அவர் சொல்றாரு கஸஸுல் அன்பியாக்கார், இந்த வானம் பூமியை விட பெரிய முதல்ல எப்படி உலகம் படைக்கப்பட்டுச்சான்னு கேட்டா, ஒரு முத்து அல்லாஹ் படைச்சானா. முத்துன்னு சொன்னாலேயே அது அதுக்கு முந்தைய கடல் இருக்கணும். முத்துன்னு எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு முந்தைய சிப்பி இருக்கணும். சிப்பின்னு எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு முந்தைய கடல் இருக்கணும். கடல்ல எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு ஒரு மலைத்துளி உழுகணும் சிப்பியில, அப்பதான் முத்து ஆகும். முத்த போய் எல்லாம் தனியா உட்காந்து படைச்சாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னன்னா அது ஒரு முத்தை படைச்சானா. அந்த முத்து எவ்வளவு பெருசான்னு கேட்டா, இந்த 7 வானத்துக்கு உள்ள வச்சிடலாமா, இந்த பூமி இன்னைக்கு உள்ள போட்டுடலாமா, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முத்தத்துக்கு எல்லாம் படைச்சானா ஃபர்ஸ்ட். அல்லாஹ் எப்படி படைச்சான்னு குர்ஆன்ல தெளிவா சொல்றான். சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி நான் பிந்தி சொல்றேன். இவர் சொல்ற கிஸ்ஸா. அந்த முத்து எப்படி இருக்கும்னு கேட்டா 70,000 நாக்கு இருக்குமா முத்துக்கு. முத்து அல்லாஹ் படைச்சானா அந்த முத்துக்கு எத்தனை நாக்கு இருக்குமா? ஒரு நாக்கு 2 நாக்கு இல்லையா, 70,000 நாக்கு இருக்குமா. அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சிட்டு இருக்குமா. இப்படி ஒரு நாக்கு, இப்படி ஒரு நாக்கு, ஒரு நாக்கு முத்துல 70,000 நாக்கு இருக்குமா. அந்த 70,000 நாக்கு என்ன செய்யும் கேட்டா 70,000 பாஷையில அது தஸ்பீஹ் செய்யுமா. தமிழ்ல ஒண்ணு தஸ்பீஹ் செய்யும், மலையாளத்துல ஒண்ணு, அரபுல ஒண்ணு, சிங்களத்துல ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு. உலகத்துல 70,000 பாஷை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. உலகத்துல 70,000 பாஷை இருக்காங்க. உலகத்துல 1000க்கு மேல பாஷை கிடையாது இன்னைக்கு வரைக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா உலகம் தோன்றிய காலம் இன்னைக்கு வரைக்கும் 70,000 பாஷையா உலகத்துல. பாஷை என்ன நினைச்சிட்டு இருக்கிற 600 கோடி பேர் இந்தி மக்கள், ஹிந்தி பேசுறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 70-80 கோடி பேர் இருக்கிறான். 80 கோடி பேர் ஒரு பாஷை தான் வருது. சைனாக்காரன் இருக்கான், அவன் 120 கோடி இருக்கான், ஒரு பாஷை தான் பேசுறான், சைன மொழி தான் பேசுறான். அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழவம் பாஷையெல்லாம் கணக்கு சேர்த்தா கூட 1000 வராது. இவர் என்ன பண்றாருன்னா இல்லாத பாஷையில தான் தஸ்பீஹ் பண்ணுதா. அது 70,000 நாக்கு இருக்குமா முத்துக்கு.
அது 70,000 பாசியில தஸ்பீஹ் பண்ணுமா? அது மட்டும் இல்ல, நாக்கு மட்டும் தான் சரியா, கண்ணு வேணும்ல, அதுக்கு கண்ணு வேற இருக்குமா? அதுக்கு ஒரு 70,000 கண்ணு, 70,000 நாக்கு இருக்குமா, 70,000 கண்ணு இருக்குமா? கண்ணுட எப்படி கண்ணுங்கிறீங்க? ஒரு கண்ணுக்குள்ள தூக்கி இந்த பூமி வானத்தை எல்லாம் போட்ட சொன்னா, ஒரு கடல்ல தூக்கி ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு பந்தத்துக்கு போட்டா எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா கண்ணு மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்குமா? அப்புறம் என்ன அல்லாஹ் கூப்பிட்டானா, ஏய் முத்தே ஆண்டு கூப்பிட்டானா. கூப்பிட்டோன்னு அது அப்படியே உருகி போய் தண்ணீர் ஆயிடுச்சான். ஃபர்ஸ்ட் தண்ணி படைச்சான் அல்லாஹ். இவர் கஸ்தூர் அம்பியாக்காரர், அவர் முடிச்சு நம்ம நல்வாழ்வு சேர்ந்தைய இவர் கஸ்தூர் அம்பியாக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன முட்டை படைச்சானா, அந்த முட்டை அல்லாஹ் கூப்பிட்ட உடனே அது நடுங்கி போய் உருகி அப்படியே முத்து தண்ணியா மாச்சான். ஃபர்ஸ்ட் தண்ணி உண்டானது இவருடைய கிஸ்ஸா.